உனக்காக காத்துட்டு இருப்பா. வேற யார்கிட்டயும் பேசிடாத, யாருக்கிட்டையும் பேசாத. போப்பா போ. யார் என்ன வேணா சொல்லட்டும், என்ன வெட்டி கூட போட்டோம், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்டா. நீயும் நானும் லவ் பண்றோன்றத ஊர்க்காரங்க முன்னாடி இப்ப சொல்லுவோம். வா ஜீவா. எனக்கு என்னன்னு தெரியல மாமா, மனசு படப்படன்னு அடிச்சுக்குது. ஒண்ணு மட்டும் புரியுது, உனக்கு காவியாவை பிடிக்கல, அதனால தானே ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அவ கூட எல்லாமே நீ இங்க வந்து படுத்திருக்க. காவியா உனக்கு பொருத்தமானவ இல்ல மாமா. அவன் கூட வாழ மாட்டான்னு உள் மனசு சொல்லுச்சு. நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் நிச்சயமா உன் கூட என்ன சேர்த்து வைக்கும். என்ன ரம்யா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? ஏன் மாமா இங்க படுத்திருக்கீங்க? அது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கமே வரல மாமா. மனசுக்குள்ள இருக்கிறத யாருக்கிட்டையாவது சொல்லி அழணும் போல இருந்துச்சு. ஏன் மாமா உள்ள படுக்காம இங்க படுத்திருக்கீங்க? இல்ல, காவியா தனியா இருக்கணும்னு சொன்னா, அதான். எனக்கு தெரியும் மாமா, காவியாக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. விருப்பமே இல்லாத இந்த வாழ்க்கைய எப்படி மாமா வாழ போறீங்க? கல்யாண மேடையில கல்யாணம் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம்ல. இந்த பார், நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க போறத பத்தி தான் யோசிக்கணும். இது பெரியவங்க விருப்பத்துக்காக நடந்த கல்யாணம். கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் மனசை மாத்திக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். இல்ல மாமா, உங்க ரெண்டு பேராலையும் மனசை மாத்திக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ரம்யா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓ ரம்யா. ஏன் மாமா, ஏன் விரட்டுறீங்க? நீங்க காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு வகையில நானும் தானே காரணம். நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் மண்டபத்துல இருந்திருந்தா அந்த தாலி என் கழுத்துல தானே ஏறி இருக்கும்.
நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு நான் தானே மாமா காரணம். ரம்யா, இதுக்கு மேல பேசாதன்னு சொல்லிட்டேன். என்னால பேசாம இருக்க முடியல மாமா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லி எனக்கு அழணும் போல இருக்கு. இது ஒரு நாள் கண்டிப்பா முடிவுக்கு வரும். நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா அந்த காதலை உங்களை என்கிட்ட சேர்த்து வைக்கும். இது நடக்கும் மாமா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடி பேசுற நீ? ரம்யா, முதல்ல இங்க போ. மாமா, ஒரே ஒரு நாள் நான் உங்க கூடவே இருக்கேன் மாமா. ஏய், என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்நேரத்தில் நீ என் கூட இருக்கிற வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? முதல்ல இங்க போ. ஓ, நமக்குள்ள இருக்கிற தயக்கம் அவருக்குள்ளேயும் இருக்கும்ல. காலையில இருந்து நம்மள வேற உறவா பார்த்தாரு. இப்ப அது மாறுறப்ப அவருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும்ல. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ ரெஸ்ட் எடு. காவ்யா, நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, மார்னிங் 5:30 தான் ஆச்சு. ஒன்றும் இல்லை, நைட்டு ரொம்ப
எமோஷனல் ஆயிட்ட. நீ டயர்டா இருப்ப, சரியா சாப்பிட கூட இல்லை. அதான் காஃபியும் பிஸ்கெட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடிச்சிரு. வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் இங்கே கொண்டு வந்து தரேன். இந்தாங்க. என்னங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, அருணாச்சலத்திட்ட பேசினேன். காவியோட துணிமணி எல்லாம் நாளைக்கு வரும்போது நானும் மகாவும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதை நாம முன்னாலே யோசிச்சிருக்கணும், மறந்து போயிட்டோம். நான் மறக்கலைங்க, நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். காவியா கல்யாணம் இப்படி திடுதுப்புன்னு நடக்கும்னு யார் கண்டா? இப்போதைக்கு 2-3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் இருக்கு, அதனால சாவகாசமா கொடுக்கலான்னு இருந்தேன். ஓ, பரவாயில்லையே. சரி, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு, நாளைக்கு போகும்போது கொடுத்துருவோம். சரி, நான் இப்ப போய் பேக் எல்லாம் ரெடி பண்றேன். சரி, பாரு. அம்மா, ஆ? நானே போயிட்டு டிஃபன் சாப்பிடணுமா? என்ன பண்ற? பிரியாவோட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டாச்சு. காவியாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும், அதான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நானும் ஹெல்ப் பண்றேன். ஏமா, புடவை எல்லாம் இதுல பேக் பண்ணிட்டா சுடிதார் எல்லாம் தனியா பேக் பண்ண போறோமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதாரா? வெறும் புடவை தான். ஏன் சுடிதார் எல்லாம் போடக்கூடாதா? போடலாண்டி, அவ புகுந்த வீட்டுல அதை அலோவ் பண்ணணும்ல. வேணும்னா புதுசா வாங்கி கொடுத்துடலாம். அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாமா நீ போட்டுக்கோ. மா, அவ Dress எல்லாம் நான் தொட்டா என்ன பிச்சிடுவாமா? அவ போட்டுக்கிறா போடல, அவ Dress எல்லாம் எடுத்து தனியா வச்சிரு. ஏய், அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கணும்ல. அட போமா, அத்தையும் மாமாவும் ரொம்ப நல்லவங்க. அதுவும் அந்த பார்வதி அத்தை உன்ன மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதெல்லாம் போட விடுவாங்க. மா, அதை எடு. சக்தி, தோ வந்துட்டேப்பா. இங்க நீ போ, வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். போ.
காவியாவா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. அப்பா கால்ல விழுந்து கெஞ்சினால தான் நான் சம்மதம் சொன்னேம்மா. ப்ளீஸ்மா, வேணாம். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்மா. இதுல இருந்து எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்துருங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. என்ன பேச்சடி பேசுற? நல்ல நேரம் பார்த்து அக்னி சாட்சிய கட்ட தாளிடி இது. நீ நினைச்சபடி மாத்திக்கிறதுக்கு இது என்ன பாசி மாலை நினைச்சியா? பிடிக்கலன்னா இதுக்கு பேரு பாசி மாலைதாம்மா. எனக்கு பார்த்தி மாமா வேண்டாம். அவரோட என்னால வாழ முடியாதும்மா. ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன். மகா ஐயோ ஐயோ. இங்க இருக்கியா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? ஆமாங்க. என்னாச்சு? எதுக்கு அழற? அது அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றல, அது அவன் ஞாபகம் வந்துருச்சு. இங்க நாம் 3 பேரும் அவங்க 2 பேரை நினைச்சிட்டு இருக்கோம். அங்க அவங்க 2 பேரும் நம்மளே நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. இதுதான் வாழ்க்கை இல்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொம்பளை பிள்ளைங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டியதுதான். அவங்க கூட பெத்தவங்க போய் இருக்க முடியாதுல்ல. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பழகிக்கத்தான் வேணும் இல்ல? சரி, எல்லாத்தையும் எடுத்து வை. போகும்போது கொடுத்துடலாம். ஏய், அழாத. நீ ஜீவாவை காதலிக்கிறது தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டோமேடி. ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே. ஐயோ, உன்னை பார்த்திபத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ்வளவு கட்டாயப்படுத்தி அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். ஐயா, நீ வேணாம் வேணாம், நீ எவ்வளவு கெஞ்சினே கதர்ன. அதோட காரணம் இப்பதாண்டி புரியுது. ஐயோ, உன்னை கழுத்தை பிடிச்சு இப்படி பாழங்கடத்துல தள்ளி விட்டோமே. ஐயோ ஐயோ, இதை நீ எப்படி தாங்க போறேன்னு தெரியலையே காவ்யா. ஐயோ.
ஐயோ ஒரே வீட்டுல காதலிச்சவ ஒரு பக்கம் கட்டிக்கிட்டவ ஒரு பக்கம்னு ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே காவியா. ஐயோ ஐயோ கடவுளே. ஐயோ 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 ஐயோ. அப்ப பிரிய வாழ்க்கை. ஐயோ 2 புள்ள வாழ்க்கைய ஆண்டவன் இப்படி பண்ணிட்டானே. இனிமே 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா? ஐயோ நான் என்னத்த செய்யறது?